எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவத்திற்கு மத்திய மாநில சுகாதாரத்துறை அங்கீகாரம் வழங்க வேண்டும். திருச்சி தேசிய கருத்தரங்கில் கோரிக்கை. 7வது தேசிய அளவிலான எலக்ட்ரோ ஹோமியோபதி 2 நாள் கருத்தரங்கம் திருச்சி விமான நிலையம் அடுத்துள்ள மொராய் சிட்டியில் மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் லீகல் அட்வைசர் பரத் தலைமையில் நடைபெற்றது. கருத்தரங்கில் மருத்துவர்கள் மோகன்ராம்பாபு, அப்துலஜீஸ் ஏகலைவன், நரேந்திரன், ராஜ்குமார் மற்றும் தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் கருத்தாளர்கள் 100க்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டரின் லீகல் அட்வைசர் பரத், எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவம் எல்லா எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவத்திற்கு மத்திய மாநில சுகாதாரத்துறை அங்கீகாரம் வழங்க வேண்டும். இந்தியாவில் முதன்முறையாக எலக்ட்ரோ ஹோமியோபதி பயிற்சி மேற்கொள்வதற்கும் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அனுமதி பெற்றுள்ளது என தெரிவித்தார். இந்த மாநாட்டுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவம் எல்லா எளிய மக்களுக்கும் போய் சேரணும். அதே நேரத்தில் எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவத்தை மத்திய சுகாதாரத்துறையும் மாநில சுகாதாரத்தையும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவத்தை பயிற்சி செய்வதற்காகவும் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் மத்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் மத்திய சுகாதாரத்துறையிடமிருந்தும் மத்திய சுகாதாரத்துறையிடமிருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறது என்பதை பெருமையாக சொல்கிறோம். இந்தியாவிலே இந்த மிம்ஸ் நிறுவனம் தான் முதலில் எலக்ட்ரோஹோமியோபதி என்ற மருத்துவத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக அப்ரூவல் வாங்கியிருக்கிறது. இதை எளிய முறையில் மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும், இந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களின் தலையாய கடமை. எந்த வகையில் மக்கள்கிட்ட வந்து சேர்க்க போகிறீங்க? என்ன மாதிரியான எந்த வகையில் சேர்க்க போகிறோம்னா, உங்களை மாதிரி சப்போர்ட்டர்ஸ் தான், நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது எளிமையான மருத்துவம், ஈஸியாக எல்லா நோய்களையும் நிவாரணம் அளிக்கக்கூடிய, எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய எளிய மருத்துவம். முக்கியமாக இதில் சைடு எஃபெக்டே கிடையாது. எலக்ட்ரோஹோமியோபதி என்ற மருத்துவம் பியூர்லி ஹெர்பல். இதில் நோ சைடு எஃபெக்ட். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவம். சைடு எஃபெக்ட் இல்லாததுனால துணை மருத்துவமாகவும் எடுத்துக்கலாம், மெயின் மருத்துவமாகவும் எடுத்துக்கலாம். மெயினாக நாள்பட்ட நோய்களுக்கு இந்த மருத்துவம் நல்லா வேலை செய்யுது. சைடு எஃபெக்ட் இல்லாததுனால சீக்கிரமாக நிவாரணம் கொடுக்கறதுனால இந்த மருத்துவம் எளிய மக்களை போய் சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஹோமியோபதி என்பது ஏற்கனவே ஒரு இந்திய மருத்துவத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம். எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவத்திலிருந்து சற்று வேறுபட்டது. இது இன்னும் இந்திய அதாவது மத்திய சுகாதார அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்டு, ஆனால் கல்வி முறையால் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. ஆகையால் நாங்கள் கல்வி முறையை அங்கீகரிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். சிகிச்சை முறையில் எலக்ட்ரோஹோமியோபதிங்கிறது கலவை கூட்டு மருந்து, ஹோமியோபதிங்கிறது சிங்கிள் மருந்து. சமீபத்தில் டிஜிபி ஆஃபீஸில் எலக்ட்ரோ ஹோமியோபதி இன்ஸ்டியூட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி ஒரு பிரச்சனைக்குள்ளாச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தைரியமாக ஒரு மாநாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? என்ன அடிப்படையில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க? ஆக்சுவலாக எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவத்தை எந்த ஒரு சுகாதாரத்துறையும் தடை செய்யவில்லை. எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவத்தை துணை மருத்துவமாகவோ அல்லது ஆல்ரெடி பயிற்சி செய்த மருத்துவர்கள் இதை மருத்துவமாகவோ பயிற்சி செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கல்வியாக நடத்தக்கூடாது என்றுதான் அரசாங்கம் இதுவரை சொல்லியிருக்கிறது. ஸோ அதனால் எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இது போன்ற மாநாடு நடத்தினால்தான் மக்களுக்கு ஈஸியாக சென்று சேரும். எல்லா விதமான மருத்துவம் என்னங்க சார்? நிறைய இருக்குங்க சார். கல்வி நிறுவனம் கிட்டத்தட்ட 20-30 கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. பட் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று சுகாதாரத்துறையிடம் அங்கீகாரம் வாங்கி எலக்ட்ரோஹோமியோபதியை ஆராய்ச்சி செய்வதற்காக வாங்கியிருக்கக்கூடிய எங்கள் கல்வி நிறுவனம் ஒரே நிறுவனம் தான். இல்லை, எங்கள் ஆராய்ச்சி மத்திய சுகாதாரத்துறையிடம் மத்திய சுகாதாரம் அன்று குடும்ப நலத்துறை அமைச்சகத்திலிருந்து ஆராய்ச்சி. இது கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 500-600 ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார். தமிழ்நாடு தென்னிந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆமாம், சென்டர்ஸ் மதுரையில் மட்டும்தான் இருக்குது. மாணவர்கள் தென்னிந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு விரைவாக எங்களுடைய மருத்துவத்தை அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், மருத்துவத்திற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அதுதான் முதல். ஆமாங்க சார், நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பரிந்துரை லெட்டர் அனுப்பியிருக்கிறோம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பரிந்துரை லெட்டர் அனுப்பியிருக்கிறோம். ஸோ விரைவாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்புகிறோம்.